ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வரதுக்கான எபிசோடில் நிலாவுக்கு வந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. நிலா உங்களை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வெளியே தான் இருக்கேன், வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், தயவு செஞ்சு கிளம்புங்க, நான் இப்போ யாருக்கூடையும் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க என்னாச்சு? இல்லைங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து லேப்டாப்பை காணோம், ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் முதல்ல வெளியே வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் கையில் அந்த லேப்டாப்பை பார்த்த உடனே நிலாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது எப்படி உங்களோட கையில் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல உங்களுடைய ஏதோ ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கல்ல, அதை போய் முதல்ல முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு லேப்டாப் கிடச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே கிளைண்ட் கிட்ட அவங்க என்னென்ன டிசைன்ஸில் மாடல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த கான்ட்ராக்டும் உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராகவ் இருந்துட்டு இவ்வளோ சூப்பராக நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ரொம்பவே நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாமே சோழனுக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு சோழனுக்கு போய் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.